வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தற்போது தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இது புயலாக வலுப்பெறும் என ஒரு அறிவிப்பும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் சென்னையின் பல்வேறு பகுதிகளிலையும் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்த வரைக்கும் முக்கிய 4 நீர்வழி பாதைகள் இருக்குது. குறிப்பாக இந்த 4 நீர்வழி தடங்களுமே இந்த கடலில் கலக்கும் முகத்வாரம் பகுதியில் கடலில் கலப்புறது சிக்கல் இருந்ததுனால கடந்த கால மழைகள் போது நம்ம பார்த்தோம். அதாவது அந்த நீர்வழி பாதைகளில் வெள்ளப்பெருக்கு வரும்போது கடலில் கலப்பதற்கு பெரும் சிக்கல் இருந்துச்சு. குறிப்பாக எண்ணூர், கூவம், அடையாறு மற்றும் முட்டுக்காடு இந்த 4 இடங்களில் இருக்கக்கூடிய முகத்துவாரத்தில் கடலில் சென்று சேர்வதற்கு ஒரு சிக்கல் இருந்துச்சு. இந்த பகுதியில் அதிகமான மணல் திட்டுகள் சேர்வதும் கடலில் கலப்பது ஒரு சிக்கலாக இருந்துச்சு. குறிப்பாக எண்ணூர் பகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த முகத்துவாரத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 150 மீட்டர் அளவில் அந்த முகத்துவாரத்தின் அகலமாக இருந்தது. ஆனால் இந்த மணல் திட்டுக்கள் அந்த பகுதியில் சேர்ந்ததுனால மொத்தம் ஒரு 35 மீட்டர் மட்டுமே தண்ணீர் செல்லக்கூடிய பாதையாக இருந்தது. அதனை சரி செய்யும் விதமாக நீர்வளத்துறை சார்பில் அந்த பகுதியில் முழுவதுமாக தூர்வாரப்பட்டு முகத்துவாரம் இருக்கக்கூடிய தரைப்பகுதிகள் அகலப்படுத்தப்பட்டு தூர்வாரிய அந்த பகுதியில் 150 மீட்டர் தூரத்தில் கிட்டத்தட்ட 5 லட்சத்திற்கும் அதிகமான மணல் படிமானங்கள் அந்த பகுதியிலிருந்து அகற்றப்பட்டு கரைகளுக்கு அருகாமையில் வைக்கப்பட்டு தொடர்ச்சியாக அகற்றப்பட்டது.